எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய மார்ச் மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய தருணத்தை தரப்போகுதுங்க இந்த பிரபஞ்சம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய ஆச்சரியம் கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. இந்த பதிவு பார்க்கக்கூடிய நீங்கள் சொல்லலாம், என்ன சார் ஆச்சரியம், என்ன சார் அதிசயம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனை ஒவ்வொரு கஷ்டம் எங்களுக்கு இருக்க தான் சார் செய்யுது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். உங்களை மாதிரி ஜோசிக்காரங்க ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, ஒன்றுத்தையும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்களுடைய ஆதங்கங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. காலமும் நேரமும் சரியாக இருந்தால்தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். உதாரணத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றது எல்லாரும் செய்கிறது, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. சாதிக்கணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம சம்பாதிக்கிறோம். 1000 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் 2 பேர் தான் சாதிக்கிறாங்க. சாதிக்கிறதுக்கு உண்டான தருணம் நேரம் இருக்கணும் இல்லையா? மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாரித்து 10,000 ரூபாய் கடன் வாங்குறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10,000 ரூபாய் சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு 2,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நேர காலங்கள் தானுங்க காரணம். கன்னிராசி நண்பர்களுக்கு 7 கிரகங்களுடைய பார்வை வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கன்னிராசி நண்பர்கள் மேலே படக்கூடிய தருணமாக இருக்கும். பொதுவாக கன்னி ராசியாதிபதி புதன் இந்த மாதம் பிறக்கப்பட்டது மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை தானுங்க பிறக்கப்பட்டது. சனிக்கிழமை அதிகாலை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய பார்வை ஆல்ரெடி உங்கள் ராசி மேலே படுது. அந்த குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கார். அப்போ லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும், அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. மனசில் வச்சுக்கோங்க, இது ஒரு அதிர்ஷ்டம். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு கிரக பரிவர்த்தனை, அசுர குருவும் தேவ குருவும் கிரக பரிவர்த்தனை, இந்த யோகம் 2வது யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 30, 31 வரை புதனாதித்ய யோகம். சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய புதனாதித்ய யோகம். எத்தனை யோகம் ஆகி போச்சுங்க? 3 யோகம் ஆகி போச்சு. அடுத்தது சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது தகிரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். 10வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய வீடு தானுங்க, புதனுடைய வீட்டிலேயே புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இதனால் சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் நீங்கும். 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக இருக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% சொல்கிறேனுங்க, நீங்கள் தொழிலதிபர். பிரமாதமான வாழ்க்கை இருக்கும், பிரம்மாண்டமான வாழ்க்கை இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணமும் நல்ல தருணமாக தான் கொடுக்குது, நாம் பயன்படுத்திக்கிறது இல்லை. தன்மை அறிஞ்சுக்கிடணும் இல்லையா? அதாவது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். ஒரு விளைநிலத்தில், அதாவது நம்ம ஒரு வயலில் நினச்ச நேரத்தில் நினச்ச பயிரை நம்ம விதைக்கிறது இல்லை. அப்படி விதைச்சிட்டோம்னா கூட, வீம்புக்கு விரியத்துக்கு விதைச்சிட்டோம்னா கூட விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிடும், ஆனால் விளைஞ்சது வீடு வந்து சேராது. அந்த மாதிரி எந்த நேரத்தில் எந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்றது நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்.
நாம் அப்படி பார்க்கறது இல்லையே. கண்ணுக்கு ஒரு தொழில் செய்ய தான் நம்ம செஞ்சு விடலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6வது பாவகத்தில் இருக்கிறது நல்லது. விரோதம் கம்மியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விரோதங்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் இருக்கிற விரோதங்களாக இருக்கட்டும், நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, நாசமாக போகணும்னு நினைக்கிறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க சார். இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுடைய விரோதம் சரியாகும். இந்த நேரத்தில் போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துருச்சு. ஐயா, காய்க்கிற மரம் தான் கல்லடி படும், காய்க்காத மரம் கல்லடி படாது. இந்த நேரமானது 1லிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெடுதல், இதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். அதுபோக 6வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கார்? குருவுடைய சாரத்தில் இருக்கார். மிகப்பெரிய அதிர்ஷ்டம். புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் சனி பகவான், புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 326 டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6க்குடையவர் 12வது பாவகத்தை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ளார அந்யுன்யம் அதிகமாக ஏற்படும். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? மறுமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். இல்லை திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இதெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார வரக்கூடிய நிகழ்வு. உத்தியோக உயர்வு வேணுமா? 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம், வெளியூர் போகிறதுக்கான பிராத்தம், வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தம், சுய தொழில் செய்கிறதுக்கான பிராத்தம். கன்னிராசின்றது ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுங்க. ஆனால் கன்னிராசியில் 9 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான எண்ணம், புத்தி, சிந்தனை உண்டு. அப்போது சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, அடுத்தவங்ககிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேனுங்க, இது உங்களுக்கான நேர காலங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான தருணத்தை தரப்போகுது. 50 ரூபாய்க்கு என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் 5000 ரூபாய்க்கும், 5000 ரூபாய்க்கு என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுதான் 10000 ரூபாய்க்கும். 10000 ரூபாய்க்கு போடக்கூடிய உழைப்பு தானுங்க 10 லட்சம் ரூபாய்க்கும். எந்த இடத்துல எந்த செயல் செய்கிறன்றது தான் முக்கியமே தவிர உழைப்பு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு உண்டான உழைப்பு தான் 10000 ரூபாய்க்கும் போட போகிறீங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நேர காலங்கள் அப்படின்றது 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மிக சிறந்த ஒரு நேரம். புதனாதித்ய யோகம், இந்த குருவன் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை ஆகியிருக்கே, இது பிரமாதமான நேரம். 7வது பாவகத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறதுனால திருமணஸ்தானத்தில் சிக்கல் வருமா அப்படி நினச்சிக்காதீங்க. இது சுய ஜாதகத்தில் இப்படி உங்களுக்கு அமையலை, கோச்சார ரீதியாக அமைஞ்சிருக்குது. ஒரு கால் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சிக்கலே இருந்தால் கூட, சிரமமே இருந்தால் கூட, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த சிக்கல் சரியாயிடும். அப்போ நமக்கு 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்ல விதமாக இருக்கும்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது இல்லையா, சொந்தமாக வீடு வாசல் வாங்கிறதுக்கான பிராத்தம் ஏற்படும். எத்தனையோ பேருக்கு வீடு வாசல் கனவாக இருக்குல்ல, 2 முறை 3 முறை பூமி பூஜை போட்டுவிட்டனுங்க, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க, எனக்குன்னு ஒரு வீடு வாசல் அமையுமா அமையாதா, நானும் ஒரு இடம் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களுக்கு சத்தியமாக மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளாரே ஒரு பிராத்தம் உருவாயிடும். ஒன்று கட்டண வீட்டை வாங்கிக்குவீங்க, இல்லை வீடு வாசல் கட்டுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்திக்குவீங்க இந்த நல்ல நேரம். அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி நீச்சமாயிட்டாரேன்னு நினச்சிக்கிடாதீங்க. அவருடைய சூழல் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நான் ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு காரு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 6வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 7வது பாவகத்துக்கு போயிட்டு 5 கிரகங்களோட சேர்ந்து சூரிய பகவானுடனும் ராகு பகவானுடனும் சுக்கிர பகவான் புதன் உங்கள் ராசியாதிபதி 4 கிரகங்களுடன் சேர்ந்து 5வது கிரகமாக சனி பகவான் வரார், உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அந்த நேரம் மட்டும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 5 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசி மேலே அப்படின்னா 6வது கிரகமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 7வது கிரகமாக
10வது பாவகத்தில் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ 7 கிரகங்களுடைய பார்வை. 8வது கிரகமாக இருக்கக்கூடியது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான். அப்போ 8 கிரகங்களுடைய கம்யூனிகேஷன் கிடைச்சிரும். 8 கிரகங்களுடைய சூழலும் ஒரே பாதையில். இந்த நேரம் எப்படி உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். மார்ச் மாதம் 29, மார்ச் மாதம் 30, மார்ச் மாதம் 31, இந்த 3 நாள் உண்மையிலே மிராக்கள், அதிசயம். மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு 30 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். 30 வருஷம் கழித்து நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. என்றைக்கும் காய்க்கக்கூடிய பலாக்கா நமக்கு முக்கியம் இல்லைங்க. இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியம். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதோ, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதோ, அதுபோக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த சங்கடங்கள் சரியாகிறது. அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாதையை தான் காட்டுமே தவிர, வழியை தான் காட்டுமே தவிர உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. யாரும் நினைக்க போகிறதும் கிடையாது. நம்மளை கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்களா, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனாலும் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பொழுதில் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது அதை செஞ்சுக்கோங்க. காலம் கண் போன்றது. படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக நீங்களே இருக்கலாம். சரியா? இது மட்டும் இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன சாரம் நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, கோட்சார கிரக நிலைகள் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு முறை பார்த்துக்குவாங்க. சரியா? மனசார சொல்கிறேன், இது சிறந்த நேர காலங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு பயன்படுத்திக்கும். இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.